ஹாய் ரீடர்ஸ், இந்த வாரம் நாம பார்க்க போற புத்தகம் 0 டிகிரி. இந்த புத்தகத்தை எழுதியவர் சாரு நிவேதிதா. 1998 0 டிகிரி பப்ளிஷிங். இந்த புக் ஒரு நான் லீனியர் டிரான்ஸ்கிரெசிவ் லிப்போகிராமேட்டிக் நாவல். நான் லீனியர்னா குரோனலாஜிக்கல் ஆர்டர் இல்லாம எழுதுறது. டிரான்ஸ்கிரெசிவ்னா சமூக கோட்பாடுகளை கேள்வி கேட்கிற தொனியில எழுதுறது. லிப்போகிராமேட்டிக்னா ஒரு வார்த்தை இல்லாம முழு கதையையும் எழுதுறது. இங்கிலீஷ்ல தி இல்லாம எழுதுறது தான் லிப்போகிராமேட்டிக்னு சொல்வாங்க. தமிழ்ல ஆசிரியர் ஒன்று இந்த 2 வார்த்தைகளும் இல்லாம எழுதியிருக்காரு. இதுதான் இந்த நூலோட தனித்தன்மை. ரீசன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிண்டல் அன்லிமிட்டெட் எடிஷன்ல பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட முன்னுரை ஆட் பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவரோட முன்னுரையில இந்த புத்தகம் ஜுகுப்சம்ன்ற ரசத்தை சேர்ந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காரு. சமஸ்கிருதத்துல ஜுகுப்சம்னு ஒரு ரசம் இருக்கான். அப்படின்னா நாடகத்தை பார்க்குறவங்களையோ அல்லது இலக்கியத்தை படிக்கிறவங்களையோ இனம் புரியாத ஒரு மன சங்கடத்துக்கு உள்ளாக்கி அருவருப்பு உண்டான நிலையில அதிர்ச்சி அடைய வைக்கிறது. இந்த புக் அந்த வகை சேர்ந்ததுன்னு முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிட்டாரு. அதே தான் நானும் ஃபீல் பண்ணேன். இந்த புத்தகத்தோட மலையாள மொழிபெயர்ப்புல பால் சக்கரியா முன்னுரை எழுதியிருக்காரு. இது இல்லாம முனைவர் கா ராஜாங்கம், ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸோட முன்னாள் ஆசிரியர் NS ஜெகநாதன், திரைப்பட இயக்குனர் K ராஜேஸ்வர், எழுத்தாளர் ஜெயமோகன், இவங்க எல்லாருடைய முன்னுரையுமே இதுல இருக்கு. இந்த புத்தகத்தை பிரதி எடுக்க துவங்கி இருக்கும் கணத்தில் வாசுகியான நீன்னு பல பெண்கள் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எழுதியிருப்பாரு ஆசிரியர். நான் ஃபர்ஸ்ட் டைம் 2016 இந்த புக்கை படிக்க ட்ரை பண்ணும்போது இந்த இடத்த தாண்டி என்னால் போக முடியல. ஸோ அப்படியே வச்சிட்டேன். அதோட இப்போ தான் இந்த புத்தகத்தையே எடுத்தேன். கதையில வர சூர்யா ஒரு பனி பிரதேசத்துல இருக்கிறதுனால இந்த புத்தகத்துக்கு 0 டிகிரின்னு பேர் வச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சூர்யா தன்னோட நண்பனான முனியாண்டியோட வாழ்க்கைய நாவலா எழுத ட்ரை பண்ண, அதுல அப்பப்போ கரெக்ஷன்ஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்திருக்காரு முனியாண்டி. அந்த நாவலுக்காக எடுத்த குறிப்புகள்ல நிறைய பத்திரிகை செய்திகளும் அடக்கம். ஸோ ஒரு நாவலாக எழுத வேண்டிய குறிப்புகளை ஆர்டர் மாற்றி வச்சு படித்தா ஒரு குழப்பம் மிஞ்சும்ல, அதுதான் இந்த புத்தகம். இது ஒரு நான் லீனியர் படைப்புன்றதுனால கோர்வையாக இல்லாமல் ரேண்டமாக இருக்கும். எங்கே இருந்து படித்தாலும் அந்த குறிப்பிட்ட சாப்டர் புரியும். ஆனால் ஓவராலாக ஸ்டோரி லைன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். திரும்ப திரும்ப படித்தா மட்டுமே புரியும். ஆனால் இந்த புக்கை திரும்ப எடுத்து படிக்கிறதும் கஷ்டம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். நியூஸ் பேப்பரில் ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாடு படையெடுத்தது, அந்த நாட்டையே அழிக்கிறது, அந்த மக்கள் படுற சித்திரவதைகளை படித்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் அந்த செய்தியை தாண்டி லாஸ்ட் பேஜில் போய் கிரிக்கெட் நியூஸ் பார்க்குற என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா புத்தகம் முழுக்க அங்கங்கே மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகளோட விவரிப்புகளை படிக்கிறது கண்டிப்பாக உங்களை சங்கடப்படுத்தும். வரலாற்று செய்திகளை படிக்காம திரைப்பட நடிகைகளோட பேட்டியை வாசிக்கிற ரசிகர்களை மறைமுகமா தாக்குற மாதிரி இருந்தது இந்த புத்தகத்துல. இந்த நாவலை பத்தின கொஷனர் கடைசியில வர வேண்டியது, அதை முன்னாடியே கொடுத்திருக்காங்க. ஆர்த்தி அப்புறம் அவந்திகாவோட கதையை படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூர்யா தன்னோட மகள் ஜெனசிஸ்க்கு எழுதுற கடிதங்கள்ல வர கவிதைகள் ரொம்ப அருமை. லாட்டின் அமெரிக்க மேதைகள் நிறைய பேரோட நேம்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆத்தர். இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிர்ச்சி, ஆச்சரியம், அருவருப்பு, மனக்கஷ்டம், குற்ற உணர்ச்சின்னு இப்படி பல உணர்ச்சிகள். ஒரு வழியாக புக்கை முடிச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் டர்ன் பண்ணி படித்து பார்த்தப்போ ஓரளவுக்கு ஸ்டோரி லைன் புரிஞ்சுது. இன்ஸ்டாகிராமில் நான் இந்த புக் பற்றி ஸ்டோரி போட்டப்ப எனக்கு வந்த சில ரிப்ளைஸ் என்னென்னா, இது ஒரு புது அட்டெம்ப்ட், நான் லீனியர் ஸ்டோரி லைன், போஸ்ட் மாடர்னிசம் பற்றினது, அப்புறம் டிரான்ஸ்கிரெசிவ் ரைட்டிங். ஸோ இந்த புக்கை படிக்க ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிக்காம போனால் அது உங்கள் ஃபால்ட் இல்லை. முடிஞ்சால் கேப் விட்டு படிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டிட்டா போதும், செகண்ட் ஹாஃப் மேலே ஸ்டோரியாகவே போகும். இந்த புக்கில் இருந்து என்னோட டேக்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் லீனியர் டிரான்ஸ்கிரெசிவ் லிப்போகிராமேட்டிக் நாவல். தமிழில் இது ஒரு புது அட்டெம்ப்ட். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக் படிங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கன்வென்ஷனல் ரைட்டிங் கிடையாது. ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் இஃப் யூ டோன்ட் லைக் இட்.
ஜீரோ டிகிரி நாவலை கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் சர்வதேச ஒப்பாய்வு பாடத்திட்டத்திலும் கோட்டயம் மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸில் பாடமும் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஹார்பர் கொலின்ஸ் தொகுத்த இந்தியாவின் 50 முக்கிய புத்தகங்களில் இதுவும் ஒன்றா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. கூகுளில் டிரான்ஸ்கிரெசிவ் ரைட்டர்ஸ் இன் இந்தியான்னு போட்டாலே சாரு நிவேதிதா தான் வராரு. உலகின் முக்கியமான டிரான்ஸ்கிரெசிவ் வகை எழுத்தாளர்களில் முக்கியமான ஒருத்தர் அவர். இந்த புக்குக்கு நான் ரேட்டிங் கொடுக்கல, பிகாஸ் இது எந்த ஒரு வரையறைக்குள்ளேயுமே வரல. ஸோ இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புக்ஸ் அன்பிளக்ட்.